Hello friends, welcome to Aromatic Dishes Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல்ங்க பட்டர் முறுக்கு எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சூப்பரா மொறுமொறுன்னு பேக்கரி சுவையில நம்ம வீட்லயே பட்டர் முறுக்கு ரெடி பண்ணலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொன்ன மெஷர்மென்ட் அளவுகள்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்பதான் பட்டர் முறுக்கு நமக்கு சூப்பரா வரும். இப்போ வாங்க பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளரில் வந்து அரை டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க. இதே டம்ளரில் தான் நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதனால் அரை டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம், நைஸ் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பவுட்ரு பண்ணியாச்சு. அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறலாம். நம்ம எவ்வளோ பவுட்ரு பண்ணாலும் சளிச்சு எடுத்துக்கிறணும். ஏன்னா சின்ன சின்ன குருணப்பதம் கூட அதில் இருக்கக்கூடாது. நல்ல நைஸ் பவுடராக நமக்கு வரணும். அப்போ தான் முறுக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை அளந்தோம்லங்க, அதே டம்ளரில் 2 டம்ளர் மாவு, 2 டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து பவுட்ராக்கி நம்ம சேர்த்திருக்கோம். இதே டம்ளரில் தான் எடுத்தோம். நீங்கள் கப்பு டம்ளர் பவுல் எதில் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ அதுலேயே அரை டம்ளர் அளவு நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோம். அதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறலாம். எல்லா 3 மாவையுமே நம்ம சளிச்சு எடுத்துக்கிறணுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் பட்டர் முறுக்கு மொறுன்னு சூப்பராக டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பட்டர் முறுக்கு. இப்போ நம்ம பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறலாம். பாருங்கள் இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அளவுகள் மட்டும் கரெக்டாக வச்சு பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுப்பாக சூப்பராக பட்டர் முறுக்கு நமக்கு ரெடி ஆகும். 2 ஸ்பூன் வந்து நம்ம பட்டர் எடுத்துக்கிட்டோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள் எடுத்துருக்கேன். வெள்ளை எள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கங்க. கருப்பு எள் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். ஓமங்க, ஓமம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை கையில் அப்படியே நசுக்கி போட்டோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி கொடுத்துடலாம். நல்லா கசக்கி இதை போட்டுக்கிறலாம், மாவில் சேர்த்திக்கிடலாம். அந்த கசக்கி போடுறப்ப அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் அதிகமாக மாவு எடுத்தால் மிக்சியில் லைட்டாக அடித்து போடலாம். இது அளவு கம்மினாலும் நான் கையிலையே அந்த மாதிரி கசக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கிட்டோம். இதெல்லாம் உப்பு பெருங்காயத்தூள் பட்டர் எல்லாம் அந்த மாவோடு கலந்து வரணும். அந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறணும். இந்த பட்டர் முறுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கி வரணும். அப்படி இருந்தால் தான் பட்டர் கரெக்டான அளவுன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு பிடிக்க அந்த சேஃப் கிடைக்கலாட்டி லைட்டாக பட்டர் சேர்த்திக்கங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறலாங்க. இப்போ நம்ம மாவு அளந்தோம்லங்க, அந்த டம்ளரில் தான் நான் இப்போ தண்ணி எடுத்து சேர்த்திட்ருக்கேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கலந்து கொடுக்கணும். அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ஒரே டைம் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. ஒவ்வொரு மாவு வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும். ஒவ்வொரு மாவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலே சரியாக வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம். இதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்ருக்கோம். இந்த பட்டர் முறுக்கு வந்து டைமும் நமக்கு அதிகம் எடுத்துக்கிறாதுங்க. ஒரு 1/2 hour கூட ஆகாது. இப்போ பாருங்கள் சூப்பராக பிணைஞ்சு எடுத்துட்டோம். எவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி கை வச்சு அழுத்தினோன்னா அழுத்தம் கொடுக்குறப்ப சாஃப்டாக வரணும். இப்போ நான் மாவு எடுத்து அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க எனக்கு. ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி அதிகமாக எடுக்கும், ஒவ்வொரு மாவு கம்மியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 hour கூட ஆகாது. சூப்பராக நம்ம பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிடலாம். செம டேஸ்டியாக பேக்கரி சுவையில் நம்ம வீட்டிலையே பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிடலாங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. லைட்டாக கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்ப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்படி சின்ன சின்னதாக புழிஞ்சு எடுத்துக்கிறலாம் பட்டர் முறுக்கு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக, இல்லை உங்களுக்கு இப்படி போட கஷ்டமாக இருக்குன்னா ஒரே ரவுண்டாக போட்டு கூட நீங்கள் அதை உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குட்டி குட்டியாகவே போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஸ்டவ்வை எண்ணெய் காயவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் போட்டோன்னே செவக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு வெந்து வர்றது சூப்பராக வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. கலந்து கொடுத்துக்கிறலாம். ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்து
வேக விடுவோம். நல்லா வெந்து இந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் பபிள்ஸ்லாம் அப்படியே அடங்கிருச்சு. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் வடிய விட்டு ஒரு தட்டத்தில் அப்படியே மாற்றிக்கிடலாம். சூப்பராக நமக்கு பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே ஒரு 1/2 hour கூட ஆகாது பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அடுத்த பேஜ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறலாம். இது மாவரைச்சி கஷ்டப்படணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிற மாவு வச்சு அதிகபட்சமே 1/2 hour தாங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கருவேப்பிலை ஆயிலில் போடுறப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போடுங்க, இல்லாட்டி தெரித்து முகத்தில் பட ஆரம்பிச்சிரும். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்துட்டு ஆயிலை வடிய விட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கில் சேர்த்திக்கிடலாம். பட்டர் முறுக்கில் நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்திக்கிடலாம். பாருங்கள் சூப்பராக அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே அழகாக சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக நமக்கு பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எடுத்து கையில் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பொறுபொறுப்பாக இருக்குங்க. கையில் எடுத்தாலே நல்லா உடஞ்சி வருது. பட்டர் முறுக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எவ்வளோ பொறுப்பொறுப்பாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஸ்க்ரப்பியாக மொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி எடுத்தோன்னே உடையணும். இப்படி இருந்தால் தான் நம்மளோட அளவுகள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.